போன பதிவுல ரஷ்ய வீரர்கள் இந்த பொக்ராஸ்க் வரைக்கும் எப்படி முன்னேறி இருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் முன்னேறி இருக்காங்கன்றது பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப இந்த பொக்ராஸ்க் அப்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மேப்ல போயிடலாம். முதல்ல பொக்ராஸ்க்ல இருந்து அடுத்தடுத்த பகுதிகள், இதுவும் டொனஸ்க் பகுதி தான். டொனஸ்க் பகுதிங்கும் போது அடுத்ததான இந்த நியூயார்க், செசிவியார் இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மேப்புக்குள்ள போயிடலாம். ஸோ இது உக்ரைன், ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கலாம். ரஷ்யவர்கள் முன்னேறி வந்து பிடிச்சிருக்கிறது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே புதுசாக வர நபர்களுக்காக. போன பதிவு பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஜூம் பண்றது எந்த பகுதிங்கிறது கீழே மினி மேப் இருக்கும், அதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம போறது டொனஸ்க் பகுதி. போன தடவை இந்த பொக்ராஸ்க் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ பொக்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூயார்க் பகுதி. ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ உக்ரைனியன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெட் கலர்ல இருக்கலாம் ரஷ்யவர்கள் முன்னேறி வந்துட்டாங்க, இந்த கிரே கலர்ல இருக்கு இல்லையா அதெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஆனா ப்ரோ ரஷ்யன் தரப்புலாம் இதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இது வரைக்குமே நம்ம கிட்ட ஜியோ லொகேஷன் இருக்கு. சமீபத்தில் கூட இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல ரஷ்யவர்கள் ஏறி கொடிகளை நட்டினாங்கன்னு பார்த்திருந்தோம் இல்லையா, வீடியோ பதிவுகள் பார்த்திருப்போம். ஸோ அது எல்லாமே இந்த பகுதி தான். இந்த கிரே கலர்ல இருக்கலாம் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அதனால நம்ம கிரே ஜோன்ல வச்சிருக்கோம். மேபி ஏதாவது ஜியோ லொகேஷன் கிடைச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். சோ அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா சுமி ஒப்லாஸ்ட் வேற. இந்த சுமிங்கிறது தனியா ஒரு சிட்டி. சோ இந்த இடத்துல தான் ட்ராஸ்க் இருக்கு. அதை நோக்கி தான் ரஷ்யவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. ஆனா ப்ரோ உக்ரைனியன்ஸும் இது போல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு லைன்ஸ் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இதை மேலும் கன்ஃபார்ம் பண்ணும் விதமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் ஷெல்லிங் பண்ணிருக்காங்க, ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சோ அதுக்கான வீடியோ இப்ப சைட்ல லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ரஷ்யன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நாங்க அவங்களை எப்படி அடிச்சோம் பாருங்க, நாங்க செல்லிங் பண்ணோம், ஆர்ட்டிலரிகளை பயன்படுத்தி செல்லிங் பண்ணோம், ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணோம் அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகள் அவங்க விட்டுருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த பிரிவென்ஷனி அப்படிங்கிற ஒரு பகுதி, இந்த செட்டில்மெண்ட் இது ஒரு மிகப்பெரிய டவுன். இந்த பிரிவென்ஷிங்கிற இந்த செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40-50% ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல சில ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்கு, அந்த இடத்த நோக்கி ரஷ்யவர்கள் போயிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் சீக்கிரமா அவங்க என்சர்க்கிள் பண்ணி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல உக்ரைனியன்ஸ்னால ரஷ்யன்ஸ் தடுத்து நிறுத்த முடியாது, சீக்கிரமா முன்னேறி வந்துட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு வேகமா முன்னேறாங்க அப்படின்னா இது ஃபைனல் பேட்டில் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுதான் ஃபைனல் பேட்டில். கர்ஸ்க்ல அவங்க எந்த அளவுக்கு வீரியமா முன்னேறாங்களோ அதை விட வீரியமா இப்ப ரஷ்ய வீரர்கள் இங்க ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அந்த வெறியில இந்த பகுதியில அதிகமா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செசிவியார். இந்த செசிவியார் பத்தி போன பதிவுல ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்போம். இப்ப நேராங்க மேப்புக்கு போயிடலாம், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த செசிவியார் வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த நம்ம நியூயார்க் பார்த்திருந்தோம் இல்லையா, நியூயார்க் ஷுமிக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செசிவியார். ஸோ இந்த செசிவியார்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன் தரப்புல இருந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ உக்ரைனியனே இந்த பகுதி வரைக்கும் ரஷ்யவர்கள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இந்த கல்னியவ்கா இதெல்லாம் நம்ம முதல்ல ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த பகுதியெல்லாம் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்கன்னு. ஸோ அது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. ரெண்டாவது ப்ரோ ரஷ்யன் தரப்புலேருந்து அது போலதான் சோர்ஸ் சொல்றாங்க. பட் ஆனா இந்த பகுதிகளுக்கு இன்னும் ஜியோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், இது உக்ரைன் தரப்புல இருந்து கொடுத்ததா. அங்க ரஷ்யா வந்தாங்க, நாங்க ட்ரோனை வச்சு அடிச்சிட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் உக்ரைன் தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க. சோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஓகே ரஷ்யா அது வரைக்கும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? சோ அது போல இந்த பகுதியில யாராவது ஒருத்தவங்க வீடியோ ப்ரூஃப் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்த பதிவில் எல்லாத்தையும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு ரெட் கலர்ல மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த இந்த செசிவியாருக்கு அப்புறம் நேரா நம்ம ஒச்சான்ஸ்க்கு போயிடலாம். ஆக்சுவலா இந்த செசிவியாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட் தான். அப்படியே கொஞ்சம் மேல போனோம்னா ரோஸ்டோவ்கா நார்மலா இந்த ஃபேப் குண்டுகள் ரஷ்யா அவங்க மேல ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்றது இது போல விஷயங்கள்லாம் இந்த பகுதியில் நடந்திருக்கு. இது வந்து லுஹான்ஸ்க் பகுதி. சோ அந்த பகுதியிலையும் நார்மலா எப்பவும் போல நடந்திருக்கு. லுஹான்ஸ்க் கர்கிவ்ல இருக்கக்கூடிய பார்டர் பகுதி, அந்த இடத்துலயும் நார்மலா ரெகுலர் மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படியே மேல போனோம்னா ஒச்சான்ஸ்க். சோ இந்த ஒச்சான்ஸ்க்ல ஏன் நம்ம இப்ப இது மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த ஐகான் மார்க் ஆயிருக்கு இல்லையா? சோ இந்த ஐகான் மார்க் ஆயிருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. ப்ரோ உக்ரைனியன் தரப்புல எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த கிரே கலர்ல இருக்கலாம் இன்னும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த பகுதி ரொம்ப நாளாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு, தனியாவே இருக்கு. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஆகுது இது அப்டேட் பண்ணி. பட் இருந்தாலும் ப்ரோ ரஷ்யன்ல என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றாங்க. பெருமளவுல வித்தியாசம் கிடையாது. இவங்க இருக்கு லிங்க் இருக்குன்றாங்க, அவங்க லிங்க் இல்ல ஐசோலேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பட் எனிஹவ் ஆனா இந்த இடத்துல கிரே கலர்ல இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஆக்சுவலா தெரியலன்னு நினைக்கிறேன், நான் பாலிகன்ல மார்க் பண்ணி காட்டுறேன். சோ இந்த பகுதி இப்ப மார்க் பண்ணக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி எல்லாமே கிரே ஜோனா இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம வீடியோ ப்ரூஃப் இல்ல, அந்த இடத்துல சண்டை நடந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியல, அதனால கிரே ஜோன்ல மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த பகுதி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு இந்த ஒச்சான்ஸ்க் பகுதி அந்த சிட்டாடல் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில ரஷ்யா ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் தான் அது. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது ரஷ்யா அந்த இடத்துல ஏர் டாமினன்ஸ் காட்டுறாங்க அப்படிங்கிறது போல. சோ தொடர்ந்து மேப்ல இதுக்கப்புறம் லைனா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த சுமி ஒப்லாஸ்ட் கர்கிவ் ஒப்லாஸ்ட்ல
ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டி ரஷ்ய தரப்புல இருந்து இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒச்சான்ஸ்க்கு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா இது வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து உக்ரைன் அவங்க பிடிச்சிக்கலான்றாங்க. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ அதனால அப்படியே ஒயிட் கலர் விட்டு வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்கிவ் ஓப்லாஸ்ட்லயே ஒரு சின்ன பகுதி தான் இப்போ வரைக்கும் இது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்டர் உங்களுக்கு தெரியும், இது வந்து ரஷ்யா, இது வந்து உக்ரைன். ஸோ உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள உக்ரைனோட ஒரு பகுதி தான் இது. இந்த உக்ரைனோட வெட்ரினான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த பகுதியில உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்திருக்கு. சோ உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் அங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல ஃபேப் குண்டுகளை வச்சுக்கோ அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் அது சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மாதிரி இருந்திருக்கு, அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, எங்காவது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க ஸ்டோரேஜ்க்காக வச்சிருந்து அது மேல அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. எது எப்படியோ இரு தரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்களை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். சோ நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மேப்ல அப்படியே மேல போனோம்னா ஒக்கிப்னு ஒரு பகுதி, ஒரு சின்ன வில்லேஜ் தான். அதுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய மரவரிசை. சோ அந்த மரவரிசையில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல இருந்து தெரிஞ்சிருக்காங்க உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்ட்டு. இதுவும் கர்கிவ் பெல்கிராட் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதி, உக்ரைனோட ஒரு பகுதி தான். சோ அந்த இடத்துலயும் ரஷ்யா ஒரு ட்ரோன்கள் அனுப்பி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைலோட இருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இப்போ மேப்ல போயிட்டு அடுத்த ஈவெண்ட்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ அந்த ஒக்கிப்புங்கிறது இதுதான். சோ ஒக்கிப்போட மரவரிசைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தாக்குதல் நடந்தது அது. சோ அப்படியே மேல போனோம் அப்படின்னா ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் தான். இதுல நார்மலா ரஷ்யவர்கள் உள்ள வந்து கொடி நாட்டை வச்சு வீடியோ பதிவுகள் எடுப்பாங்களா, அதே போல ஒரு ஆக்டிவிட்டி தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சுமி ஓப்லாஸ்ட். இந்த சுமி ஓப்லாஸ்ட்ல கரெக்டா இந்த தர்யுந்தா அப்படின்னு சின்ன ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. சோ அந்த வில்லேஜ்ல உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இடத்துல இந்தா வச்சுக்கோ அப்படிங்கறத ஒரு ஃபேப் குண்டுகளை டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ அதோட வீடியோ பதிவு தான் சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் இந்த பகுதியில் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கு, இந்த பார்டர்ல ரொம்ப அதிக அளவுல ரிகானிஷன்ல ரஷ்ய தரப்பு வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அடுத்தது சுமி ஓப்லாஸ்ட் தான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்தது பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சுமி ஓப்லாஸ்ட் வந்து இந்த கர்ஸ்க்கு நோக்கி முன்னேறி இருப்பாங்க இல்லையா, அதை நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு இந்த ஃப்ரண்ட் லைன்ல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப குயிக்கா ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றது, ரெண்டாவது லைக் பண்றது, இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம சேனலையும் அடுத்தடுத்த நபர்களுக்கு ப்ரொமோட் பண்ண யூடியூபும் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.